Hi, hello, vanakkam. Welcome to Commerce Palingo channel. நம்ம இந்த வீடியோல ஃபைனல் அக்கவுண்ட்ஸோட illustration questions எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சைடுல இருக்க subscribe பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க நம்ம சாப்டருக்குள்ள போலாம். ஃபைனல் அக்கவுண்ட்ஸ்ல எவ்வளவு சப் அக்கவுண்ட்ஸ் இருக்கு, அந்த அக்கவுண்ட்ஸ்குள்ள என்னென்ன ஐட்டம்ஸ் போடணும்னு தனி வீடியோ நான் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் மேலே இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு தென் illustration சால்வ் பண்ணுறதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் கான்செப்ட் உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ எக்ஸசைஸ் கொஷின்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம illustration சால்வ் பண்ணி பார்க்குறோம். Question number 17 to 20 final accounts ஓட illustrations. 17th question பார்க்கலாம் வாங்க. First one Abdul maintains incomplete records. அதாவது அப்துல் ஒரு பிஸ்னஸ்மேன், அவன் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறான். ப்ரிப்பேர் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் ஃபார் இயர் ended 31st March 2018 அண்ட் பேலன்ஸ் ஷீட். அதாவது ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் தந்திருக்காங்கன்னா ஸ்டாக், சன்ட்ரி டெப்டாஸ், கேஷ், ஃபர்னிச்சர், சன்ட்ரி கிரெடிட்டாஸ். இதோட ஓப்பனிங் பேலன்ஸ் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் தந்திருக்காங்க. இந்த டேட்ஸ் தந்தாலே இது ஓப்பனிங் பேலன்ஸ் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கோங்க. தென் அதர் டீட்டெயில்ஸில் நம்மளுக்கு டிராயிங்ஸ், டிஸ்கவுண்ட் ரிசீவ், டிஸ்கவுண்ட் அலவுட், கேஷ் பெய்ட் டு கிரெடிட்டாஸ், கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் டெப்டாஸ், சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ், கேபிட்டல் ஆஸ் ஆன் 1/4/17 அதாவது ஓப்பனிங்கோட கேபிட்டல் நம்மளுக்கு தந்தா. இந்த மாதிரி கொஸ்டின் ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ரிலேட்டட் நம்மளுக்கு தந்திருந்தா நம்ம கொஸ்டின்ல பார்க்க வேண்டியது ஃபர்ஸ்ட் என்னென்ன ஃபிகர்ஸ் மிஸ் ஆகுதுன்னு பார்க்கணும். 3 ஐட்டம்ஸ் மிஸ் ஆக சான்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ஓப்பனிங் கேபிட்டல். ஓப்பனிங் கேபிட்டல் அப்படி மிஸ் ஆனா நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஓப்பனிங் வச்சு நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிப்போம். செகண்ட் ஒன் சேல்ஸ். சேல்ஸோட வேல்யூ மிஸ் ஆச்சுன்னா கொஸ்டின்ல நம்ம கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு டோட்டல் டெப்டாஸ் அக்கவுண்ட் ஓபன் பண்ணுவோம். அப்படி நம்மளுக்கு பர்ச்சேசஸ் மிஸ் ஆச்சுன்னா கிரெடிட் பர்ச்சேசஸ் கண்டுபிடிக்க நம்ம டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கவுண்ட் ஓபன் பண்ணுவோம். இந்த 3 அக்கவுண்ட் தான் மிஸ் ஆக சான்சஸ் இருக்கு. தென் நம்ம கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின்ல 17th இல்லுஸ்ட்ரேஷன்ல ஓப்பனிங் கேபிட்டல் நம்மளுக்கு ஆல்ரெடி தந்திருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட் சேல்ஸ் பாருங்க, சேல்ஸோட வேல்யூ நம்மளுக்கு தரல. அதனால நம்ம டோட்டல் டெப்டாஸ் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி சேல்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் டோட்டல் கிரெடிட்டாஸ். டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி நம்ம பர்ச்சேசஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா பர்ச்சேசஸோட வேல்யூவும் அவங்க தரல. இப்போ நம்ம ஆன்சர் சால்வ் பண்ண போறதுக்கு முன்னாடி நம்மள்ட்ட தந்திருக்க கொஸ்டின்ல ஒரு ஐட்டம்ஸும் எந்தெந்த சைடு இல்லை எந்தெந்த அக்கவுண்ட்ல வரணும்னு பார்த்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஆன்சர் எழுதும் போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரி வாங்க நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தந்திருக்கிறது ஸ்டாக். ஸ்டாக் எங்க போடுவோம்? அஃப்கோர்ஸ் நம்ம ட்ரேடிங் அக்கவுண்ட்ல ஓப்பனிங் ஸ்டாக் டெபிட் சைட், க்ளோசிங் ஸ்டாக் கிரெடிட் சைட் போடுவோம். நெக்ஸ்ட் சன்ட்ரி டெப்டாஸ். சன்ட்ரி டெப்டாஸ் நம்ம டோட்டல் டெப்டாஸ் அக்கவுண்ட்ல ஓப்பனிங் வேல்யூ டோட்டல் டெப்டாஸ் அக்கவுண்ட்ல ஓப்பனிங் வேல்யூ அகேன் டெபிட் சைட் போடுவோம், க்ளோசிங் வேல்யூ கிரெடிட் சைட் போடுவோம். அண்ட் க்ளோசிங் சன்ட்ரி டெப்டாஸோட வேல்யூவை நம்ம பேலன்ஸ் ஷீட்லயும் அசட் சைட் போடுவோம். ஞாபகம் இருக்கா? நான் சொல்லி தந்த வீடியோல கரெக்டா பேலன்ஸ் ஷீட்ல அசட் சைட் போட்டிருப்பேன். அந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். நெக்ஸ்ட் ஒன் கேஷ். கேஷோட ஓப்பனிங் வேல்யூ நம்ம எங்கேயுமே போட மாட்டோம், ஏன்னா நம்மளுக்கு தேவைப்படாது. க்ளோசிங் வேல்யூ நம்ம பேலன்ஸ் ஷீட்ல போடுவோம். நெக்ஸ்ட் ஃபர்னிச்சரோட அமௌண்ட். ஃபர்னிச்சரோட அமௌண்ட் ஒரே மாதிரி தான் இருக்கு, பட் ஃபர்னிச்சர் அமௌண்ட் வேற இருந்தா கூட நம்ம ஓப்பனிங் ஒமிட் பண்ணிடுவோம். க்ளோசிங் வேல்யூ ஃபர்னிச்சர்து பேலன்ஸ் ஷீட்ல போடுவோம், ஏன்னா இது ஒரு அசட் சைட்ல போடுவோம். தென் சன்ட்ரி கிரெடிட்டாஸ். சன்ட்ரி கிரெடிட்டாஸ் நம்ம டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கவுண்ட்ல ஓப்பனிங் பேலன்ஸ் எந்த சைட் போடுவோம்? எஸ், கிரெடிட் சைட். ஏன்னா சன்ட்ரி டெப்டாஸோட அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். தென் க்ளோசிங் வேல்யூ டெபிட் சைட் போடுவோம். சேம் கோஸ் டு க்ளோசிங். இது நம்ம லயபிலிட்டி சைட்ல பேலன்ஸ் ஷீட்ல போடுவோம். இது உங்களுக்கு கிளியரா இருக்கா? வாங்க அதர் டீட்டெயில்ஸ் போலாம். இப்போ டிராயிங்ஸ் என்ன பண்ணுவோம்? கரெக்ட், பேலன்ஸ் ஷீட்ல லயபிலிட்டி சைடு கேபிட்டல்ல இருந்து டிராயிங்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட் ரிசீட். டிஸ்கவுண்ட் ரிசீட் நம்ம டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கவுண்ட்ல டெபிட் சைட் போடுவோம்.
அண்ட் மறந்துடாதீங்க, இது வந்து ஒரு ஆஃபீஸில் யூஸ் பண்ணுற வந்து நம்மளுக்கு கிடைக்கிற இன்கம். அதனால நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸில் கிரெடிட் சைட்லையும் போடுவோம். நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட் அலவுட். டிஸ்கவுண்ட் அலவுடும் ஒரே மாதிரி தான். டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டில் டிஸ்கவுண்ட் அலவுட் வந்து கிரெடிட் சைட் போடுவோம். அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டிஸ்கவுண்ட் அலவுட் வில் பி ஆன் தி டெபிட் சைட். ஏன்னா டிஸ்கவுண்ட் அலவுட் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பென்ஸ், டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு வந்து நம்மளுக்கு ஒரு இன்கம். ஓகேவா? நெக்ஸ்ட் கேஷ் பெய்டு டு கிரெடிட்டார்ஸ். இது எதுக்கு தந்திருக்காங்கன்னா, நம்ம டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது கேஷ்ன்னு போட்டு கேஷ் பெய்ட் நம்ம டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்ல டெபிட் சைட் போடுறதுக்கு. தென் கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெப்டார்ஸ். இதே மாதிரி தான். இது எதுக்கு தந்திருக்காங்கன்னா, பை கேஷ்ன்னு போட்டு டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட். தென் சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் எங்க வரும்? கரெக்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் டெபிட் சைட். நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்மளோட ஓப்பனிங் கேபிட்டல். ஓப்பனிங் கேபிட்டல் எதுக்கு? எஸ், பேலன்ஸ் ஷீட்டில் வந்து லைபிலிட்டி சைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணேன். இந்த கேபிட்டலில் தான் நம்ம ட்ராயிங்ஸை சப்ட்ராக்ட் பண்ணோம். அண்ட் நம்மளுக்கு நெட் ப்ராஃபிட் கிடைச்சா ஆட் பண்ணணும், நெட் லாஸ் கிடைச்சா சப்ட்ராக்ட் பண்ணணும். இப்போ வாங்க நம்ம சால்வ் பண்ணலாம் கொஸ்டின்ஸை. ஃபர்ஸ்ட், இந்த புக்ஸ் ஆஃப் யார் புக்ஸில் நம்ம அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம்? எஸ், அப்துல் அக்கௌண்ட்ஸில் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வந்து டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். எதுக்கு? கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்க. வாங்க, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். எஸ், ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட் சைட், க்ளோசிங் பேலன்ஸ் கிரெடிட் சைட் போட்டுக்கணும். நம்மளுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ இங்கே பாருங்க, 2,50,000. க்ளோசிங் பேலன்ஸ் 3,50,000 போட்டாச்சா? செகண்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் ஆப்போசிட் சைடில் நம்மளுக்கு கிடைச்சது கேஷ் ரிசீவ்ட் இல்லை செக் ரிசீவ்ட், இது எல்லாமே வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் ஆப்போசிட் சைடில் நம்ம போடணும். இது வந்து ஜஸ்ட் ட்ரிக் டு அண்டர்ஸ்டாண்ட், உங்களுக்கு புரிஞ்சுக்க நான் இதை சொல்லித்தரேன். ஸோ கேஷ், நம்ம எவ்வளோ கேஷ் ரிசீவ் பண்ணியிருக்கோம்? கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெப்டார்ஸ் எவ்வளோ? 5,35,000. 5,35,000 போட்டோம். தென் டெப்டார்ஸ்க்கு வந்து நம்ம எவ்வளோ டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணியிருக்கோம்? எஸ், 25,000. ஸோ 25,000 போட்டோமா? இந்த சைட் ஃபுல்லாக ஆட் பண்ணால் நம்மளுக்கு 9,10,000 கிடைக்குது. தென் இந்த சைடு நம்மளுக்கு 2,50,000 இருக்கும். நம்ம பேலன்ஸ் பண்ணோம்னா நம்ம பேலன்சிங் ஃபிகர் 6,60,000 வருது. இதான் நம்மளோட கிரெடிட் சேல்ஸ். இப்போ கிரெடிட் சேல்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பர்ச்சேசஸ் கண்டுபிடிக்கணும். அப்போதான் வந்து சேல்ஸ் அண்ட் பர்ச்சேசஸை நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்ல போட முடியும். சரி, இப்போ கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்ல இதோட ஆப்போசிட், அதாவது ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து கிரெடிட் சைடு வரும், க்ளோசிங் பேலன்ஸ் வந்து டெபிட் சைடு வரும். கிரெடிட்டார்ஸ்ல பாருங்க, 1,50,000 ஓப்பனிங் பேலன்ஸ், 1,75,000 வந்து க்ளோசிங் பேலன்ஸ். இது போட்டோன்னு என்ன சொன்னேன்? ஓப்பனிங் பேலன்ஸ் ஆப்போசிட்ல தான் நம்மளுக்கு தந்த கேஷ் இல்லை நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு பே பண்ண கேஷ் எல்லாமே வரும். ஸோ இந்த சைடு வந்து கேஷ் பெய்ட் கிரெடிட்டார்ஸா? ஸோ கேஷ் பெய்ட் டு கிரெடிட்டார்ஸ் எவ்வளோ? 4,50,000. 4,50,000 போட்டோம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு கிரெடிட்டார்ஸ் தந்த டிஸ்கவுண்ட் எவ்வளோ? டிஸ்கவுண்ட் ரிசீட் 20,000. 20,000 போட்டாச்சா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்? அஃப்கோர்ஸ் பேலன்ஸ். இப்போ வந்து இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கு 6,45,000 வருது. ஸோ இங்கேயும் 6,45,000 தான் வரும். பேலன்சிங் ஃபிகர் நம்மளுக்கு 4,95,000 கிடைக்குது. இதான் கிரெடிட் பர்ச்சேசஸ். இப்போ நம்மளுக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு. 3 மிஸ்ஸிங் ஃபிகரும். ஃபர்ஸ்ட் மிஸ்ஸிங் ஃபிகர் அவங்க தரவே இல்லை, நம்மளுக்கு ஏற்கனவே கொஸ்டின்ல தந்திருக்காங்க. ஸோ 2,35,000. நெக்ஸ்ட் வந்து சேல்ஸ் கிடைச்சிருக்கு 6,60,000. தென் பர்ச்சேசஸ் வந்து 4,95,000. இப்போ நம்மளுக்கு எல்லா வேல்யூஸும் இருக்கு. நம்ம ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஒன்றுக்கு பின்னாடி வரும். ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம். ட்ரேடிங் அக்கௌண்ட் ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ஓப்பனிங் ஸ்டாக் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் போடுவோம். இப்போ ஸ்டாக்கோட வேல்யூ ஓப்பனிங் 1 lakh, க்ளோசிங் வந்து 50,000. இதுக்கப்புறம் செகண்ட் ஒன் வந்து டெபிட் சைட் பர்ச்சேசஸ் அண்ட் கிரெடிட் சைடு சேல்ஸ் போடுவோம். சேல்ஸோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம் நம்ம? 6,60,000. பர்ச்சேசஸ் வந்து 4,95,000.
இப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட்ல இதை தவிர வேற எதுவும் போட மாட்டோம். இது வந்து ஃபேக்டரி ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ். அதனால இந்த சைடு வந்து ஃபேக்டரியில வேற ஏதாவது எக்ஸ்பென்ஸ் யூஸ் பண்ணியிருந்தா அதெல்லாம் இந்த சைடு போடுவோம். கொஸ்டின்ல இதை தவிர வேற எதுவும் தராததுனால நம்ம இது பண்ணிட்டு பேலன்ஸ் பண்ணலாம். இப்போ எவ்வளோ வருது? இந்த சைடு வந்து 7,10,000 வருது. ஸோ இந்த சைடு பேலன்ஸ் பண்ணும்போது we are getting 1,15,000. இது வந்து நம்மளோட கிராஸ் ப்ராஃபிட். புரிஞ்சுதா? இந்த கிராஸ் ப்ராஃபிட்டை நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல கேரி டவுன். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல ஸ்டார்டிங் வேல்யூ பை கிராஸ் ப்ராஃபிட் 1,15,000 போட்டோமா. நெக்ஸ்ட் எல்லா எக்ஸ்பென்சஸும் வந்து அதாவது ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் நம்ம டெபிட் சைட் போடுவோம். மிச்சம் ஏதாவது நம்மளுக்கு கிடைச்ச இன்கம் வந்து நம்ம கிரெடிட் சைட் போடுவோம். கொஸ்டின்ல வந்து நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் அலவுட், டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அண்ட் சன்ட்ரி எக்ஸ்பென்சஸோட அமௌண்ட் தந்திருக்காங்க. ஸோ எக்ஸ்பென்சஸ் 30,000 அண்ட் நம்ம அலோவ் பண்ணது வந்து 25,000. இது ரெண்டும் வந்து டெபிட் சைடு வரும். அதாவது சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் 30, டிஸ்கவுண்ட் அலோவ் 25,000. நம்மளுக்கு கிடைச்ச டிஸ்கவுண்ட் வந்து 20,000 கிரெடிட் சைட்ல வந்துருச்சு. இப்போ நம்ம பேலன்ஸ் பண்ணணும். இந்த சைடோட டோட்டல் 1,35,000 வந்துச்சு. ஸோ பேலன்சிங் ஃபிகர் நம்மளுக்கு 80,000 கிடைக்குது. இதோட நம்ம ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் முடிச்சிட்டோம். நம்மளுக்கு கிடைச்ச நெட் ப்ராஃபிட் எவ்வளோ? 80,000. இப்போ பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் எந்த டேட்ல ப்ரிப்பேர் பண்றோமோ அந்த டேட். இது எண்டிங் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர் ப்ரிப்பேர் பண்றோம். அதனால 31st March 2018. தென் அசர்ட்ஸ், லயபிலிட்டிஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம லயபிலிட்டி சைடில் கேபிட்டலோட வேல்யூ எடுத்துக்கணும். கேபிட்டல் எவ்வளோ வேல்யூ தந்திருக்காங்க? ஓப்பனிங் கேபிட்டல் 2,35,000. ஸோ 2,35,000ல நம்மளுக்கு கிடைச்ச ப்ராஃபிட் எவ்வளோ? 80,000 ஆட் பண்ணணும். அப்படி லாஸ் கிடைச்சிருந்தா நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ 2,35,000 added 80,000 வந்து 3,15,000 கிடைக்குது. அண்ட் நம்மளுக்கு டிராயிங்ஸோட வேல்யூ வந்து 40,000 தந்திருக்காங்க. ஸோ 40,000 வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். இதே இடத்துல அடிஷ்னல் கேபிட்டல் நம்மளுக்கு தந்திருந்தா நம்ம அடிஷ்னல் கேபிட்டல் ஆட் பண்ணணும். உங்களோட ஜென்ரல் இன்ஃபர்மேஷனுக்கு சொல்கிறேன். தென் இந்த கேபிட்டலோட வேல்யூ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் முடிச்சிட்ட அப்புறம் 2,75,000. இது வந்து ஃபர்ஸ்டே பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் ஒன் வந்து கிரெடிட்டாஸ், தென் டெப்டாஸ். liability side creditors போட்டுக்கோங்க, asset side வந்து debtors போட்டுக்கோங்க. Then furniture, cash and closing stock வந்து asset sideல வரும். இது எல்லாத்தையும் நீங்க போட்டுட்டோன்னா பேலன்ஸ் ஷீட் பேலன்ஸ் ஆனால் நீங்கள் பண்ண ட்ரேடிங் அக்கவுண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் எல்லாமே கரெக்டுன்னு அர்த்தம். பட் தானாகவே உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட் பேலன்ஸ் ஆகலைன்னா நீங்கள் பண்ணியிருக்க அக்கவுண்ட்ஸ் எல்லாம் தப்புன்னு அர்த்தம். இது வந்து ஈஸியாக பண்ணலாம். இது மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னா, ஃபர்ஸ்ட் மிஸ்ஸிங் ஃபிகர், என்னென்ன மிஸ்ஸிங் ஃபிகர் இருக்குன்னு பார்க்கணும். அந்த அக்கவுண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி மிஸ்ஸிங் ஃபிகர்ஸை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் பண்ணணும். ஹோப் உங்களுக்கு இந்த 17th illustration புரிஞ்சிருக்கோன்னு. வாங்க நம்ம 18th illustrationக்கு போகலாம். இதில் வந்து பாரதி டஸ் நாட் மெயின்டைன்ஸ் அ புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் அண்ட் டபுள் என்ட்ரி சிஸ்டம். அதாவது அவ இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் யூஸ் பண்ணுறான்னு அர்த்தம். ப்ரிப்பேர் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் ஃபார் இயர் எண்டட் 31st March 2019 அண்ட் பேலன்ஸ் ஷீட் ஆன் தட் டேட். அதாவது நம்மளுக்கு ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்ன டிஃப்ரென்ஸ்னா, நம்மளுக்கு கொஸ்டினில் கேஷ் புக் தந்துட்டாங்க அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் தந்திருக்காங்க, அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தந்திருக்காங்க. கொஸ்டின் ரொம்ப பெருசாக போகுதுன்னு பயப்படாதீங்க, ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ ஸ்டே டியூன்ட். இப்போ நம்ம இது மாதிரி கொஸ்டின் தந்திருந்தா ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் கேபிட்டல் தந்திருக்காங்களான்னு பார்க்கணும். தந்திருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் பண்ண தேவையில்ல. கிரெடிட் சேல்ஸ் அண்ட் கிரெடிட் பர்ச்சேசஸும் தந்திருக்காங்க. அதனால டோட்டல் டெப்டாஸ் அண்ட் டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டும் நம்ம இந்த கேஸில் பண்ண தேவையில்ல. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் லாஸ்ட் வந்து டெப்ரிஷியேட் மிஷினரி பை 10% தந்திருக்காங்க. இப்போ வந்து நம்ம க்ளோசிங் பேலன்ஸை டெப்ரிஷியேட் பண்ணோம். அதனால 1,70,000 into 10/100 பண்ணோம்னா நம்மளுக்கு டெப்ரிசியேஷன் வேல்யூ கிவன்ல வந்து எழுதி வச்சிருக்கோங்க 17,000. இது ஒர்க்கிங் நோட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சால்வ் பண்ணும் போது இந்த வேல்யூவை மிஸ் பண்ணிடக்கூடாது. அதனால தான் நம்ம முதல்ல இதை எடுத்து வச்சுக்கிறோம். தென் கொஸ்டின்ல நம்ம பார்த்தோம்னா கொஸ்டின்குள்ளேயே ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. அதாவது டெப்டாஸோட க்ளோசிங் பேலன்ஸ் நம்மளுக்கு தரலை. இந்த கேஸில் நம்ம டெப்டாஸோட க்ளோசிங் பேலன்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்னா, நம்ம டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம். நார்மலாக டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணுவோம், நம்ம டெபிட் சைடு வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் போடுவோம், கிரெடிட் சைட் க்ளோசிங் பேலன்ஸ். தென்
எந்த சைடு வந்து நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டிருக்கோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து எவ்வளோ கேஷ் நம்மளுக்கு ரிசீவ் ஆச்சுன்னு போட்டுவோம். இப்போ பாருங்க, கேஷ் புக்ல நம்மளுக்கு 2 டெப்டாஸ் வந்து 1,20,000 தந்திருக்காங்க. அதாவது இந்த வருஷத்துல வந்து நம்மளுக்கு பை கேஷ் டெப்டாஸ் வந்து 1,20,000 தந்திருக்காங்க. இதை வந்து நம்ம கிரெடிட் சைடு பை கேஷ்னு 1,20,000 போடுவோம். தென் நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர் நார்மலா என்ன கிடைக்கும்? எஸ், கிரெடிட் சேல்ஸ் கிடைக்குமா? தட் இஸ் 1,40,000. இந்த கேஸ்ல வந்து நம்மளுக்கு க்ளோசிங் பேலன்ஸ் தரல, அதனால பேலன்சிங் ஃபிகர் நம்மளுக்கு வந்து கிரெடிட்ல க்ளோசிங் பேலன்ஸ் கிடைக்கும். இப்போ எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த புக்ஸ் ஆஃப் பாரதி யார் புக்ஸ்ன்னு பார்த்துக்கோங்க. அவங்க பேர் ஃபர்ஸ்ட் எழுதுங்க. தென் டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்ம ஓப்பனிங் வேல்யூ போட்டிருக்கோம், க்ளோசிங் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ வந்து நம்மளுக்கு கிரெடிட் சேல்ஸ் ஏற்கனவே இங்கே தந்திருக்காங்க பாருங்க, 1,40,000. ஸோ 1,40,000 போட்டுக்கிட்டோம். இங்கே கேஷ் வந்து நம்ம கேஷ் புக்ல இருந்து எடுத்தது 2 டெப்டாஸ்ல கேஷ் ரிசீவ்ட் பை டெப்டாஸ் வந்து 1,20,000 தந்திருக்கிறதுனால 1,20,000 போடுறோம். இப்போ வந்து நம்ம ரெண்டு சைடும் பேலன்ஸ் பண்ணா நம்மளுக்கு 58,000 கிடைக்குது. ஸோ பேலன்சிங் ஃபிகர் என்ன? எஸ், திஸ் இஸ் க்ளோசிங். இப்போ டோட்டல் டெப்டாஸோட க்ளோசிங் வேல்யூ என்ன? எஸ், 58,000. ஸோ 58,000. இப்போ எதுக்கு வந்து நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு டெப்டாஸோட க்ளோசிங் வேல்யூ கண்டுபிடிச்சோம்? எஸ், இதை வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் போட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம நார்மலாக ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணுவோம்? ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக். இங்கே பாருங்க, ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் ஓப்பனிங் வந்து 40,000, க்ளோசிங் வந்து 60,000. ஸோ 40, 60 போட்டாச்சு. இப்போ வந்து இந்த கொஸ்டின்ல நம்மளுக்கு கேஷ் பர்ச்சேசஸ், கேஷ் சேல்ஸ் தந்திருக்காங்க, கிரெடிட் பர்ச்சேசஸ், கிரெடிட் சேல்ஸ் தந்திருக்காங்க. இங்க பாருங்க, இது வந்து கேஷ் சேல்ஸ், இது கேஷ் பர்ச்சேசஸ். whereas இது வந்து கிரெடிட் சேல்ஸ், கிரெடிட் பர்ச்சேசஸ். எப்பயுமே வந்து ட்ரேடிங் அக்கவுண்ட்ல டோட்டல் பர்ச்சேஸ் அண்ட் டோட்டல் சேல்ஸ் தான் இன்க்ளூட் பண்ணுவாங்க. அதாவது கேஷ் பிளஸ் கிரெடிட் தான் இஸ் ஈக்குவல் டு டோட்டல். அதனால பர்ச்சேசஸ்ல நம்மளுக்கு பர்ச்சேசஸ் 56,000 வந்து கேஷ் பர்ச்சேசஸ் அண்ட் கிரெடிட் பர்ச்சேசஸ் வந்து 74,000. இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா தான் நம்மளுக்கு வந்து டோட்டல் பர்ச்சேசஸ் கிடைக்கும். அதுதான் நம்ம ட்ரேடிங் அக்கவுண்ட்ல போடணும். ஸோ வேல்யூ வந்து 1,30,000. அதே மாதிரி சேல்ஸ் வந்து கேஷ் சேல்ஸ் 1,60,000 அண்ட் கிரெடிட் சேல்ஸ் 1,40,000 போட்டோம்னா நம்மளுக்கு 3 lakh கிடைக்குது. தென் நம்ம இதெல்லாம் முடிச்சிட்டோன்னு திஸ் இஸ் செகண்ட் பார்ட். நெக்ஸ்ட் வேற ஏதாவது ஃபேக்டரி எக்ஸ்பென்சஸ் இருக்கான்னு பாருங்க. ஸோ நம்மளுக்கு கொஸ்டின்ல அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ல எதுவும் தரல. தென் இங்க வரலாம் கேஷ் புக்ல. எஸ் பாருங்க, வேஜஸ் தந்திருக்காங்க அண்ட் வேற எதுவுமே இல்லை. வேஜஸ் வந்து ஃபேக்டரியில இருக்க ஒர்க் பண்றவங்களுக்கு தரது பேரு வேஜஸ். அதனால இது வந்து ஃபேக்டரி எக்ஸ்பென்ஸ். அதனால நம்ம ட்ரேடிங் அக்கவுண்ட்ல இன்க்ளூட் பண்ணணும். ஸோ ட்ரேடிங் அக்கவுண்ட்ல இதை 4th இன்க்ளூட் பண்ணோம்னா நம்ம ட்ரேடிங் அக்கவுண்ட் ஓவர். இப்போ பேலன்ஸ் பண்ணலாம். பேலன்ஸ் பண்ணா இந்த சைடு அதிகமா இருக்கு, 3,60,000. ஸோ பேலன்சிங் ஃபிகர் வந்து நம்மளோட கிராஸ் ப்ராஃபிட். ஹோப் உங்களுக்கு ட்ரேடிங் அக்கவுண்ட் புரிஞ்சிருக்கோன்னு. நெக்ஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கேரிட் டவுன் வரணும். நம்மளுக்கு கிடைச்ச கிராஸ் ப்ராஃபிட்டை கீழே எடுத்துட்டு வரணும். ஸோ 1,80,000. தென் நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், அதாவது நம்ம கொஸ்டின்ல பார்த்தோம்னா ஜெனரல் எக்ஸ்பென்ஸ் தந்திருக்காங்க 24,000. அண்ட் எப்பயுமே நம்ம டெப்ரிசியேஷன், ப்ரொவிஷன் எல்லாமே வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல போடும். டெப்ரிசியேஷன் வேல்யூவை நம்ம மறக்காம போட்டுறணும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல. இப்போ நம்ம ஜெனரல் எக்ஸ்பென்சஸ் 24,000 அண்ட் டெப்ரிசியேஷன் 17,000 போட்டாச்சு. இப்போ பேலன்ஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர் 1,39,000 வருது. ஸோ இதான் நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர். இதான் நம்மளுக்கு கிடைச்ச ஆக்சுவல் ப்ராஃபிட் டியூரிங் த இயர். நெக்ஸ்ட் நம்ம பேலன்ஸ் ஷீட் பண்ண போறோம். பேலன்ஸ் ஷீட்ல வந்து
பேலன்ஸ் ஷீட் as on 31st March 2019 அதாவது எண்டிங் டேட்ல பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். தென் அசர்ட்ஸ் liabilities. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம liability சைடில் கேபிட்டல் எடுத்துப்போம். அதாவது நம்மளோட ஓப்பனிங் கேபிட்டல். நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் 2,22,000. அதனால 2,22,000. இதில் வந்து நம்மளுக்கு கிடைச்ச நெட் ப்ராஃபிட்டை ஆட் பண்ணணும். 1,39,000 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 3,61,000 கிடைக்குது. இந்த கொஸ்டினில் டிராயிங்ஸ் தரல, அடிஷ்னல் கேபிட்டல் தரல, அதனால நம்ம வேற எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கேபிட்டலுக்கு பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் இது ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். செகண்ட் ஒன் வந்து கிரெடிட்டார்ஸ் அண்ட் டெப்டார்ஸ். லைபிலிட்டி சைட் கிரெடிட்டார்ஸோட வேல்யூஸ் போட்டுக்கோங்க. கிரெடிட்டாரோட வேல்யூ எவ்வளோ? எஸ் 52,000. டெப்டார்ஸோட வேல்யூ 58,000. 52,000, 58,000. தென் மிச்சம் இருக்கிற வேல்யூஸ் எல்லாம், அதாவது கேஷ் நம்மளுக்கு இருக்க அசர்ட், தென் ஸ்டாக்கோட வேல்யூ, லாஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு மிஷினரி வேல்யூ எவ்வளோ தந்திருக்காங்க? 1,70,000. நம்ம 10% கண்டுபிடிச்ச டெப்ரிசியேஷன் 17,000. ஸோ -17,000. இதோட ஆன்சர் எவ்வளோ வருதுன்னா 1,35,000. இதுதான் நம்ம அவுட்டர் காலம்ல எழுதணும். இப்போ ரெண்டுத்தையும் வந்து நம்ம ஆட் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு கரெக்டாக 4,13,000 ரெண்டு சைடும் வரும். அதனால நம்ம ஆன்சர் கரெக்டுன்னு நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஹோப் இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு. வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் illustration 19 என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அர்ஜுன் கேரிஸ் ஆன் grocery business and does not keep his books on double entry system. அதாவது இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட் ஃபாலோ பண்ணுறான் அர்ஜுன்னு சொல்லியிருக்காங்க. Then the following particulars have been extracted from his book. So என்னென்ன தந்திருக்காங்க? பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஸ்டாக், டெப்டார்ஸ், கிரெடிட்டார்ஸ், கேஷ் அண்ட் பேங்க். நம்மளுக்கு இது எல்லாத்தோட க்ளோசிங் அண்ட் ஓப்பனிங் பேலன்சஸ் தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ல இந்த வருஷத்தோட எண்டிங்ல இருக்க நிறைய ஐட்டம்ஸோட வேல்யூஸ் தந்திருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட், கேரேஜ் இன்வர்ட், கேஷ் பெய்ட் டு கிரெடிட்டார்ஸ் அண்ட் டிராயிங்ஸ். அதர் இன்ஃபர்மேஷன்ல டோட்டல் சேல்ஸ், பர்ச்சேஸ், சேல்ஸ் ரிட்டர்ன், டெப்ரிசியேஷன், provide 300 for doubtful debts தந்திருக்காங்க. இந்த கொஸ்டின்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்? எஸ் ஓப்பனிங் கேபிட்டல் தந்திருக்காங்களா? நம்மளுக்கு ஓப்பனிங் கேபிட்டல் எதுலையுமே தரல. அதனால நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஓப்பன் பண்ணணும். தென் நம்மளுக்கு டோட்டல் சேல்ஸ் தந்திருக்காங்களா, இல்லை கிரெடிட் சேல்ஸ், இல்லை கேஷ் சேல்ஸ் ஏதாவது தந்திருக்காங்களான்னு பார்க்கலாம். நம்மளுக்கு டோட்டல் சேல்ஸே தந்துட்டாங்க. அதனால டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் பர்ச்சேசஸ் வேல்யூ பாருங்க. பர்ச்சேசஸ்க்கு எதுவுமே நம்மளுக்கு தரலை பாருங்க. டெப்டார்ஸோட ஓப்பனிங் க்ளோசிங் தந்திருக்காங்க, பட் நம்மளுக்கு பர்ச்சேசஸோட எதுவுமே தரல. ஸோ நம்ம டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கிரெடிட் பர்ச்சேசஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து நம்மளுக்கு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இருக்கு, கிரெடிட்டார்ஸோட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கு, நெக்ஸ்ட் கேஷ் பெய்ட் டு கிரெடிட்டார்ஸ் இருக்கு. இதை வச்சு வந்து நம்ம டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். வேற என்ன டிஃபரன்ஸ் தந்திருக்காங்க? டெப்ரிசியேஷன் தந்திருக்காங்க. எப்பயும் போல பிளான்ட் அண்ட் மிஷினரியில இருந்து 5% நம்ம எடுத்து பாருங்க. பிளான்ட் அண்ட் மிஷினரியோட க்ளோசிங் வேல்யூ 20,000. ஸோ 20,000 எடுத்து இன்டூ 5/100, அதாவது 1,000 rupees வந்து டெப்ரிசியேஷன். டெப்ரிசியேஷன் எங்க போடணும்? எஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லயும் பேலன்ஸ் ஷீட்ல வந்து பிளான்ட் அண்ட் மிஷினரில இருந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ப்ரொவைட் 300 for doubtful debts. இது வந்து provision for doubtful debts. provision நம்ம என்ன பண்ணுவோம்? சேம் லைக் depreciation பிளான்ட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட்ல டெப்டார்ஸ்ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். ஹோப் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு. இப்போ வாங்க நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் நோட்ஸ்ல வந்து டெப்ரிசியேஷன் எவ்வளோ அமௌண்ட் அண்ட் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஆன்சர் பண்ணும்போது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டெப்ரிசியேஷன் ஆன் பிளான்ட் அண்ட் மிஷினரி பாருங்கள். க்ளோசிங் வேல்யூ நம்மளோட பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு 20,000. ஸோ 20,000ல் 5% வந்தால் 1,000 வருது. இதான் வந்து பிளான்ட் அண்ட் மிஷினரியோட டெப்ரிசியேஷன். தென் 300 rupees அவங்க டைரெக்டாக நம்மளுக்கு தந்துட்டாங்க. அதனால நம்ம எந்த கேல்குலேஷனும் பண்ண தேவையில்லை. இப்போ ஆன்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் யாரோட புக்ஸில் நம்ம பண்ணுறோம்? இந்த புக் ஆஃப் அர்ஜுன். கொஸ்டின் பார்த்துக்கோங்க. இந்த புக்ஸ் ஆஃப் அர்ஜுன் நம்மளுக்கு வந்து இந்த கேஸில் ஓப்பனிங் கேபிட்டல் தராததுனால நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஸ் ஆன் 1st April 2018 ப்ரிப்பேர் பண்ணுறோம். நம்மளுக்கு பாருங்க இங்கே எல்லா வேல்யூவும் தந்திருக்காங்க. இது எல்லாமே அசர்ட் இல்லை லயபிலிட்டி பார்க்கலாம். பிளான்ட் அண்ட் மிஷினரி வந்து எஸ் ஒரு அசர்ட்.
ஸ்டாக் இந்த சைட் போடணும், அசர்ட். டெப்டார்ஸ் அசர்ட் சைட் போடணும், கிரெடிட்டார்ஸ் லயபிலிட்டிஸ், கேஷ் அட் பேங்க் அசர்ட் சைட். எல்லாத்தோட ஓப்பனிங் பேலன்ஸ் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். இந்த அமௌண்ட் எல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா பாருங்க, எல்லாமே அசர்ட் சைட், கிரெடிட்டார்ஸ் மட்டும் லயபிலிட்டி சைட் போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணோம்னா இந்த சைடு அதிகமாக இருக்கும், இந்த சைட் கம்மியாக இருக்கும். when we balance நம்மளுக்கு 30,000 கிடைக்குது. இதான் நம்மளோட ஓப்பனிங் கேபிட்டல். இது எதுக்கு கண்டுபிடிச்சோம்? எஸ், பேலன்ஸ் ஷீட்டில் யூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட், இப்போ வந்து டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். எதுக்கு? ஏன்னா பர்ச்சேசஸோட வேல்யூ கொஷனில் தரலை. இப்போ பர்ச்சேசஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ். எங்கே வரும் ஓப்பனிங் பேலன்ஸ்? கிரெடிட் சைட். க்ளோசிங் பேலன்ஸ் டெபிட் சைடு வரும். ஸோ டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் 5,000, க்ளோசிங் 4,000. ஸோ 5,000 and 4,000. நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தந்திருந்தாங்க? கேஷ் பெய்ட் டு கிரெடிட்டார்ஸ். ஸோ 2 கேஷ்ன்னு போட்டு நம்ம டெபிட் சைடில் போட்டுக்கலாம். தென் நம்மளுக்கு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் தந்திருக்காங்க. கொஷினை நல்லா படித்தாதான் நம்மளுக்கு எது எது எங்கெங்கே போடணும்னு தெரியும். ஸோ கொஷின் நல்லா பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் தந்திருக்காங்க 2,000, அதையும் வந்து நம்ம டெபிட் சைடில் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணால் நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர் வந்து 65,000 கிடைக்குது. இதுதான் வந்து நம்மளுக்கு கிரெடிட் பர்ச்சேசஸோட அமௌண்ட். இப்போ பண்ணலாம் நம்ம ஃபைனல் அக்கவுண்ட்ஸ், ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஃபார் த இயர் ended 31st March 2019. ஃபர்ஸ்ட் என்ன போடணும்னு சொல்லியிருக்கேன்? கரெக்ட். ஓப்பனிங் ஸ்டாக் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக். என்னென்ன அமௌண்ட்ஸ் இருக்குது நம்மளுக்கு ஓப்பனிங் க்ளோசிங் ஸ்டாக்கு? 9,000, 16,000. So opening stock 9,000 and 16,000. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன போடணும்? எஸ், சேல்ஸ் அண்ட் பர்ச்சேசஸ். இப்போ இந்த கேஸில் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு சேல்ஸோட வேல்யூ தந்திருக்காங்க. டோட்டல் சேல்ஸ் 85,000 அண்ட் சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து 1,000. ஸோ சேல்ஸ் ரிட்டர்னை மைனஸ் பண்ணோம். சேல்ஸ்லேருந்து நம்மளுக்கு 84,000 கிடைக்குது. இந்த சைட் வெல் அண்ட் குட். இந்த சைடு வந்து பர்ச்சேசஸில் நம்மளுக்கு டோட்டல் பர்ச்சேசஸ் வேல்யூ தரலை. பட் நம்மளுக்கு கிரெடிட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது கிரெடிட் பர்ச்சேசஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்ம கவலைப்பட தேவையில்ல. கேஷ் இல்லை நம்மள்ட்ட. டோட்டல் இந்த சைட் டோட்டல் சேல்ஸ் போத்தா இந்த சைட் டோட்டல் பர்ச்சேஸ் தான் போடணும். அப்படி ஒன்றுமே இல்லை. நம்மள்ட்ட என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ வந்து கிரெடிட் சேல்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிது? 65,000 அண்ட் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் நம்மளுக்கு தந்திருக்காங்க 2,000. ஸோ 2,000 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிறது 63,000. நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் நல்லா பார்த்தோம்னா நம்மளுக்கு கேரேஜ் இன்வர்ட்ஸ் இருக்கு. அதாவது இது ஃபேக்ட்ரியோட எக்ஸ்பென்ஸ். அதனால நம்ம அதை ட்ரேடிங் அக்கௌண்ட்ல போடுறோம். தட் இஸ் தேர்ட். இப்போ நம்ம பேலன்ஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு கிராஸ் ப்ராஃபிட் 20,000 கிடைக்குது. இது எந்த சைட் கொண்டு வரணும்? எஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பண்ணும்போது கிராஸ் ப்ராஃபிட்டை கிரெடிட் சைடு வந்து பை கிராஸ் ப்ராஃபிட் ப்ராட் டவுன்னு நம்ம 20,000 போட்டோம். நெக்ஸ்ட் அதர் எக்ஸ்பென்சஸ் பார்க்கணும். அதாவது ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் எது இருந்தாலுமே நம்ம டெபிட் சைடில் போடணும். வாங்க பார்க்கலாம். அட்வர்டைசிங் எவ்வளோ இருக்குது? 4,700. நெக்ஸ்ட் வேற எதுவும் அவங்க தரல. பாருங்க, டெப்ரிசியேஷன் நம்மளுக்கு இருக்கு. ஸோ இதனால தான் நான் மார்க் பண்ணி வைங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா நம்ம மிஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. டெப்ரிசியேஷனோட அமௌண்ட் எவ்வளோ? 1,000. தென் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் எவ்வளோ நம்மளுக்கு தர சொல்லியிருக்காங்க? 300. இதெல்லாம் நம்ம பார்த்தோன்னா பேலன்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 14,000 கிடைக்குது. இதான் நம்மளோட ஆக்சுவல் ப்ராஃபிட். இந்த ப்ராஃபிட் தான் நம்ம பேலன்ஸ் ஷீட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம். அதாவது நெட் ப்ராஃபிட். இப்போ வாங்க நம்ம பேலன்ஸ் ஷீட் பார்க்கலாம். பேலன்ஸ் ஷீட்டில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? எஸ், எப்பயுமே வந்து கேபிட்டலில் ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்மளுக்கு ஈஸியாக கொஸ்டின் முடிக்கலாம். தென் நம்மளுக்கு இப்போ பேலன்ஸ் ஷீட் as on 31st March 2019 நம்ம கண்டுபிடிக்கணும். லைபிலிட்டி சைட் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கேபிட்டல் எடுத்துக்கலாம். கேபிட்டலோட வேல்யூ எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சோம்? எஸ், 30,000 ஓப்பனிங் கேபிட்டலோட வேல்யூ. அதில் வந்து நம்ம நெட் ப்ராஃபிட், அதாவது நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூ நெட் ப்ராஃபிட் 14,000 ஆட் பண்ணணும்.
ஸோ நம்மளுக்கு 44,000 கிடைக்குது. இந்த அமௌண்ட்லேருந்து நம்ம டிராயிங்ஸை சப்ட்ராக்ட் பண்ணணும். நம்மளுக்கு டிராயிங்ஸ் வந்து 2,000 கொஷனில் தந்திருக்காங்க. ஸோ 2,000 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு 42,000 கிடைக்குது. இதுதான் வந்து நம்மளோட கேபிட்டலோட அமௌண்ட். நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு போகணும். இப்போ இதில் வந்து நம்மளோட க்ளோசிங் அசர்ட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸோட வேல்யூஸ் தந்திருக்காங்க. ஆஸ் யூஷுவல் வந்து இதில் நம்ம எப்படி போட்டோமோ ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் அதே மாதிரி தான் நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் போடுவோம். பட் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை எடுத்துக்கணும். இப்போது நம்ம பிளான்ட் அண்ட் மிஷினரினா பிளான்ட் அண்ட் மிஷினரி போட்டுட்டு டெப்ரிசியேஷனை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். டெப்ரிசியேஷன் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு 19,000 கிடைக்குது. நல்லா பார்த்துக்கோங்க, நம்ம ஓப்பனிங் இந்த அமௌண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஸ்டாக் எவ்வளோ? 16,000. ஸோ ஸ்டாக் 16,000 எடுத்துக்கோங்க. தென் சன்ட்ரி டெப்டாஸ் எவ்வளோ? 5,300. இந்த கேஸில் வந்து நம்மளுக்கு 300 ப்ரொவிஷன் தர சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம ப்ரொவிஷனை சப்ட்ராக்ட் பண்ணணும் க்ளோசிங் சன்ட்ரி டெப்டாஸ்லேருந்து. ஸோ 5,000 நம்மளுக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் பார்க்கலாம். சன்ட்ரி கிரெடிட்டாஸ் 4,000. ஸோ சன்ட்ரி கிரெடிட்டாஸ் வந்து நம்ம லைபிலிட்டி சைட் 4,000 போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக வந்து கேஷ் அட் பேங்க் நம்மளுக்கு 6,000 தந்திருக்காங்க. ஸோ கேஷ் அட் பேங்க் ஆஃப்கோர்ஸ் அசர்ட், அதனால 6,000. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா இந்த சைடு ஆட் பண்ணாலும் 46,000 வரணும். இதுவும் 46,000 வந்தால் நம்மளோட ஆன்சர் கரெக்ட். நெக்ஸ்ட் இல்லுஸ்ட்ரேஷன் போகலாமா? போர் அடிச்சதுன்னா ஜஸ்ட் நீங்கள் பாஸ் பண்ணிட்டு போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து திருப்பியும் பாருங்கள். ஓகே, 20th illustration போகலாம். இந்த illustration வந்து நான் ஃபுல்லாக உங்களுக்கு சால்வ் பண்ணலை. ஜஸ்ட் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்கோ அந்த டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் நான் உங்களுக்கு இதில் சொல்லி தரப்போகிறேன். அதனால நீங்கள் நல்லா கவனிச்சாதான் உங்களுக்கு அந்த சம் நல்லா புரியும். வாங்க கொஷனுக்குள்ளே போகலாம். பாண்டியன் does not keep his books under double entry system. அதாவது பாண்டியன் வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஃபாலோ பண்ண மாட்டான், இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ யாரோட புக்ஸில் எழுதுவோம்? இந்த புக்ஸ் ஆஃப் பாண்டியன். Prepare trading and profit and loss account and balance sheet as on 31st December 2018. அதாவது ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு அசர்ட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸோட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்சஸ் தந்திருக்காங்க அண்ட் அதர் இன்ஃபர்மேஷன் தந்திருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்? ஓப்பனிங் கேபிட்டல் வந்து நம்மளுக்கு தந்திருக்காங்களா இல்லையான்னு பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓப்பனிங் கேபிட்டலோட வேல்யூ தரலை. ஸோ நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணுவோம்? ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். அதில் வந்து நம்ம இந்த வேல்யூ எல்லாம் இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ எந்தெந்த வேல்யூ எந்தெந்த சைடு வரும்னு பார்க்கலாம். ஃபர்னிச்சர் அசர்ட் சைடு வரும், கேஷ் இன் ஹேண்ட் அசர்ட் சைடு வரும், டெப்டாஸ் அசர்ட் சைடு வரும், ஸ்டாக் அசர்ட், பில்ஸ் ரிசீவபிள் அசர்ட் சைடு வரும், பேங்க் லோன் வந்தால் எந்த சைடு வரும்? எஸ், லைபிலிட்டி சைட். கிரெடிட்டாஸ் எப்பயும் போல் லைபிலிட்டி சைடு வரும். இப்போ வந்து இந்த வேல்யூஸ் எல்லாம் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓப்பனிங் கேபிட்டலோட வேல்யூ வந்து 80,000 கிடைக்கும். தென் நம்ம வந்து ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து அதர் இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். எந்தெந்த ஐட்டம்ஸ் எந்தெந்த அக்கௌண்ட்குள்ளே வரும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்மளுக்கு கேஷ் சேல்ஸ் தந்திருக்காங்க. கேஷ் சேல்ஸ் எங்கே வரும்? எஸ், ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வந்து நம்மளுக்கு டோட்டல் சேல்ஸ்குள்ள கிரெடிட் சைடில் கேஷ் சேல்ஸ் வரும். அண்ட் கேஷ் பர்ச்சேசஸ் எங்கே வரும்? அதே ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் டோட்டல் பர்ச்சேசஸ்க்கு கீழே வரும். தென் கேரேஜ் ஆன் பர்ச்சேசஸ். நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா கேரேஜ் ஆன் பர்ச்சேசஸ், கேரேஜ் இன்வர்ட் எல்லாமே ஒன்று தான். அதாவது நம்ம ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்து ரா மெட்டீரியல்ஸ் எடுத்துகிட்டு வரது தான் கேரேஜ் ஆன் பர்ச்சேஸ் இல்லை கேரேஜ் இன்வர்ட். ஸோ இது வந்து ஃபேக்ட்ரி சம்மந்தப்பட்டதாக இருக்கிறதுனால நம்மளுக்கு இது ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வந்து டெபிட் சைட் வரும். தென் கமிஷன் ரிசீவ்ட். கமிஷன் ரிசீவ்ட் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வந்து நம்மளுக்கு கிரெடிட் சைட் வரும், ஏன்னா இது ஒரு இன்கம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு டிராயிங்ஸ் இருக்கு. டிராயிங்ஸ் ஆஸ் யூஷுவல் நம்ம பேலன்ஸ் ஷீட்ல வந்து கேபிட்டல்ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் சாலரிஸ் தந்திருக்காங்க. சாலரிஸ் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல வந்து எந்த சைடு வரும்? எஸ், டெபிட் சைடு வரும், ஏன்னா இது ஆஃபீஸ் சம்மந்தப்பட்டது. தென் நம்மளுக்கு கிரெடிட் சேல்ஸ் தந்திருக்காங்க. கிரெடிட் சேல்ஸ் எங்க வரும்? சேம். ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட்ல டோட்டல் சேல்ஸு கீழே கிரெடிட் சைடில் ஆட் ஆகும். அதே மாதிரி கிரெடிட் பர்ச்சேசஸ்
ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டோட்டல் பர்ச்சேஸ்க்கு அடியில் டெபிட் சைடில் ஆட் ஆகும். தென் கேரேஜ் ஆன் சேல்ஸ். பாருங்கள், சேல்ஸ் வந்தால் வந்து நம்மளுக்கு ஆஃபீஸ் சம்மந்தப்பட்டதான விஷயம். அதனால ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் சைடில் வந்து நம்மளுக்கு டெபிட் சைடில் வரும். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் லோன். இதுவும் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்குள்ளே வரும். தென் அடிஷ்னல் கேபிட்டல் வந்து நம்மளுக்கு பேலன்ஸ் ஷீட்டில் வந்து கேபிட்டல் கூட நம்ம ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஆஃபீஸ் ரெண்ட் வந்து நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு வரும். இப்போ நம்மளுக்கு அதர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தந்திருக்காங்க, என்னென்னு பார்க்கலாம். ரைட் ஆஃப் டெப்ரிசியேஷன் ஆஃப் 5% ஆன் ஃபர்னிச்சர். ஃபர்னிச்சர்லேருந்து 5% டெப்ரிசியேஷன் தந்திருக்கன்னு சொல்கிறாங்க. ஃபர்னிச்சரோட வேல்யூ எவ்வளோ? 30,000. ஒர்க்கிங் நோட்டில் எடுத்துக்கோங்க. 30,000 into 5/100 that is equal to 1,500. இது எங்கே வரும்? எஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு வரும். அண்ட் பேலன்ஸ் ஷீட்டில் வந்து நம்ம ஃபர்னிச்சர்லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட், கிரியேட் அ ப்ரொவிஷன் ஆஃப் 1% ஆன் டெப்டாஸ் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ். அதாவது 1% டெப்டாஸோட வேல்யூ 60,000லேருந்து தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு வேல்யூ வந்து 600 கிடைக்குது. இதுவும் எங்கே வரும்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு வரும். தென் பேலன்ஸ் ஷீட்டில் வந்து நம்ம டெப்டாஸ்லேருந்து ப்ரொவிஷன் வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு இந்த சம். நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியர் ஆகிடும். ஸோ கீப் வாட்சிங் our videos. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு. Until I see you in another video, be safe. Bye-bye. நம்ம வீடியோஸ் ரிலேட்டட் அண்ட் அக்கௌண்டன்சி சப்ஜெக்ட் ரிலேட்டட் எந்த டவுட் இருந்தாலும் commerce.pullinga இன்ஸ்டா ஐடியில் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஷோர்லி உங்கள் ப்ராப்ளம் நாங்கள் சால்வ் பண்ணுவோம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் commerce pullinga சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.